வணக்கம். ஹிந்து முன்னணி சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை வடக்கு மாவட்ட ஹிந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு கோட்ட செயலாளர் உருவை பாலன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் தியாகராஜன், செய்தி தொடர்பாளர் ஜெய் கார்த்திக், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தம்பி சரவணன், மாவட்ட செயலாளர்கள் படையப்பா, முருகன், ஜீவானந்தம், மாவட்ட பொருளாளர் அசோக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பேச்சாளர் சிங்கை பிரபாகரன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல கோவில்கள் இடிந்த நிலையில் உள்ளது என்றும், பல கோவில்களில் விளக்கு இல்லை, வழிபாடு இல்லை, ஒரு கால பூஜை கூட நடைபெறுவதில்லை என்றும், இந்து கோவில்களில் விலை உயர்ந்த விக்கிரகங்கள் திருடப்பட்டு உள்ளது, இதுவரை மீட்கப்படவில்லை என்றும், கோவில்களின் சொத்துக்கள் திருடப்படுவதாகவும், இதனால் தமிழக அரசு இந்துக்களிடம் கோவில்களை ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லாததால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்துச் சென்றனர். திராவிட மாடல் அரசு அப்பட்டமான இந்து விரோத அரசு. பல ஆண்டு காலமாக ஜூலை மாதத்துல இந்து முன்னணி ஆலய மீட்பு போராட்டம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறின ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முடிச்சா பரவாயில்ல, ஆனால் தமிழக அரசாங்கம் காவல்துறையை ஏவி விட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி.